ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். கரெக்டா 60 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 60 டேஸுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஈவினிங் டைம்ல நாம கரண்ட் அஃபேர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் நான் புதுசா ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்ப 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து குரூப் டில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இமீடியட்டா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட குரூப் டி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 602 bananas were distributed among 3 monkeys in the ratio 1/2, 1/3, 1/6 கூடிய விகிதத்துல 3 மங்கிக்கு 602 பனானாவை நாம பிரிச்சு கொடுக்கிறோம். How many bananas did the first monkey get? 602 வாழைப்பழங்கள் 3 குரங்குகளுக்கு 1/2, 1/3, 1/6 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டால் முதல் குரங்கு எத்தனை வாழைப்பழங்களை பெற்றிருக்கும்? இதுதான் கொஸ்டின். இது குரூப் டி 9 ஜனவரி 2026 ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஜென் நம்பர் 8 2024. இப்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. இப்போ மொத்த வாழைப்பழங்கள் எத்தனை? 602. ரேஷியோ எப்படி இருக்கு? 1/2 1/3 1/6 இருக்கு. அப்ப எல்லாமே எனக்கு பிராக்ஷன்ல இருக்கு. சோ இந்த பிராக்ஷன்ல இருக்கிறத நான் ஹோல் நம்பரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 2, 3, 6க்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் என்ன வரும்? 6 வரும். அப்ப இதை 6ஆ மாத்தணும் அப்படின்னா மேலே கீழே எதால மல்டிப்ளை பண்ணணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3 அடுத்து இதை 6ஆ மாத்தணும்னா மேலே கீழே 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 இதை 6ஆ மாத்தணும் அப்படின்னா எனக்கு மேலே கீழே எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப எனக்கு ரேஷியோ எப்படி கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3/6 இருக்கும். இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2/6 இருக்கும். இத 1 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1/6 இருக்கும். ஃபைனலா இந்த 6 6 6 கேன்சல் பண்ணிட்டு நாம இந்த ரேஷியோவை 3:2:1 அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகே, அப்ப இப்போ மொத்த பனானா எத்தனை இருக்கு? 602 இருக்கு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் குரங்குக்கு எத்தனை பனானா கிடைக்கும்? 3 பார்ட் கிடைக்கும். ரெண்டாவது மங்கிக்கு 2 பார்ட், மூணாவது மங்கிக்கு 1 பார்ட் கிடைக்கும். அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு? 6 பார்ட் இருக்கு. அப்ப 6 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த டோட்டல் பனானாஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 6 பார்ட் 602க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் வந்து 602 டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மங்கிக்கு கிடைக்கக்கூடிய பழங்களோட எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மங்கிக்கு எத்தனை கிடைக்கும்? 3 பார்ட். அப்போ 1 பார்ட் வந்து 602 டிவைடட் பை 6னா 3 பார்ட் எவ்வளவு? 3 இன்ட்டு 602 டிவைடட் பை 6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் கட் ஆகும். இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 301 கிடைக்கும். ஓகே, 301ங்கிறது ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எதுல பார்த்திருக்கோம்? ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாபிக்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸ்ல வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ ரேஷியோ வச்சே ஈஸியா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அப்சர்வேஷன், கொடுத்திருக்க அப்சர்வேஷனோட கூட்டு சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அரித்மெட்டிக் மீன்னா என்னது? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம் டிவைடட் பை மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 95 + 45 + 85 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அப்படிதானே? 95 + 45 + 85 45 51 85 84 66
plus 47 divided by number of items எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. so divided by 9 போட்டுறலாம். அப்ப இதை ஆட் பண்ணுங்க என்ன வரும் 10 15 20 21 26 30 36 43 அதுக்கப்புறம் 13 17 25 29 34 42 50 56 60 ஸோ 603 டிவைடட் பை 9 இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 9 40 6 9 54 ஓகே. அதுக்கப்புறம் 63 இருக்கும். 7 9s are 63. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 67. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? if a plus b plus c வந்து 14, ab plus bc plus ca வந்து 47 and abc வந்து 15 அப்படின்னா aq plus bq plus c ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? இந்த கொஸ்டினை பார்த்தா என்ன தெரியுது? abc யோட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 14, ab plus bc plus ca ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? aq plus bq plus c equal to என்ன ஃபார்முலா? a plus b plus c into a plus b plus c the whole square, a plus b plus c the whole square minus 3 into ab plus bc plus ca தெரியுமா? ஓகே, plus 3abc. ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே நம்ம எதுல பார்த்திருக்கோம்? அல்ஜீப்ரால பார்த்திருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல AQ plus BQ plus CQ கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இதுலயே நிறைய ஷார்ட்கட் சம்ஸ் வந்து இருக்கு. சில சம்ல பாத்தீங்க அப்படின்னா a plus b plus c equal to 0. ஓகே, இந்த ஃபார்முலாலே பாத்தீங்கன்னா when எப்பெல்லாம் a plus b plus c வந்து 0வா இருக்கோ அப்போ AQ plus BQ plus CQ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3abcக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசிக்கான கிளாஸ்ல பார்த்ததுதான். அப்ப இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? AQ plus BQ plus C கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? a plus b plus c. ஓகே, a plus b plus c யோட மதிப்பு என்ன? 14. ஓகே, அப்போ 14 into அடுத்து a plus b plus c the whole square. அப்போ a plus b plus c யோட மதிப்பு 14னா அடுத்து ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? 14 ஸ்கொயர் minus 3 into ab plus bc plus ca ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 47 கொடுத்திருக்காங்க. so 47 ஓகே plus 3abc 3 into abc யோட வேல்யூ என்னது? abc யோட வேல்யூ 15. அப்ப 3 into 15 போட்டுடலாமா? இதுதான் நமக்கு AQ plus BQ plus CQ. எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. குரூப் டில லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல இது எல்லாத்துக்குமே நீங்க பேசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். இது எந்த டாபிக்ல பார்த்திருப்போம் அப்படின்னா அல்ஜீப்ரால நாம வந்து பார்த்திருப்போம். ஓகே, 14 into 14 ஸ்கொயர் வந்து எத்தனை? 196 மைனஸ் 47 into 3 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 7 3 21 141 கிடைக்கும். பிளஸ் 15 3 45 இதையும் எழுதியாச்சு. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்? 14 into இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 6ல 1 போனா 5, 9ல 4 போச்சுன்னா 5. 14 into 55 plus 45. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும்? 0ல முடியும். இங்க யூனிட் டிஜிட் என்னது? 5. அப்போ 0 plus 5 ஆன்சர் எதுல முடியும்? 5ல முடியும். 5ல முடிகிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். சோ இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். உட்கார்ந்து நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5 நாள் 20, 25, 27. சோ மீதி 2. சோ 717 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணாலும் 717 கிடைக்கும். அது கூட 45 ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணா 815 கிடைக்கும். அப்படி ஆட் பண்ணியும் ஆன்சரை சொல்லலாம். இல்லனா இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணணுமா? அப்ப யூனிட் டிஜிட் 0 இங்க 5ல முடிஞ்சிருக்கு. அதை வச்சே நாம ஆன்சர் 5ல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 2 cube m into 8. ஓகே, 2 power 3m. ஓகே, 3m தான் அப்படி சொல்லியிருக்காங்க. 3 into m. ஓகே, 2 power 3m into 8 equal to 2 power 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 power 2n into 9 equal to 3 power 6. Then find the value of m by n. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 power 3m into 8 வந்து 2 power 9. 3 power 2n into 9 equal to 3 power 6னா m by n ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப இந்த பேஸ 2ஆ மாத்தணும். அப்ப 8 எப்படி மாத்தலாம்? 2 கியூப்னு மாத்தலாம். ஓகே, 2 power 3m into 2 cube equal to 2 power 9.
அதே மாதிரி இங்க 3 பவர் 2n இருக்கு. இந்த 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ நமக்கு என்ன தெரியும்? a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்தா a பவர் m பிளஸ் n எழுதலாம். அப்ப இதை ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா a பவர் m a பவர் n. அப்ப 2 பவர் 3m பிளஸ் 3ன்னு எழுதலாம். 3m plus 3 equal to 2 power 9. ஓகே. அதே மாதிரி இங்க 3 வந்து பேஸ்ல இருக்கா? 3 power 2n plus 2 equal to நீங்க என்ன எழுதலாம்? 3 power 6. ஓகே. 3 power 6 தானே கொடுத்திருக்காங்க. 3 power 6ன்னு எழுதலாம். ஓகே. இப்போ நமக்கு இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ இங்க அடிமானங்கள் சமம். அப்ப அடுக்குகளை சமப்படுத்துங்க. 3m plus 3 equal to 9ன்னு இருக்கும். இங்க அதே மாதிரி 2n plus 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2n plus 2 வந்து 6க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 3m equal to இந்த 3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 9 minus 3 வந்து 6 ஆகிரும். 2n equal to இந்த 2 இங்க வந்துருச்சுன்னா 6 minus 2 வந்து 4 ஆகிரும். அப்ப m equal to 6/3, n equal to 4/2 இங்க இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணும்போது m ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். n ஓட வேல்யூவும் 2 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? m/n கேட்டிருக்காங்க. m/n தான் வேணும். அப்ப m ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 2 தெரிஞ்சிருச்சு. n ஓட வேல்யூவும் 2 தெரிஞ்சிருச்சு. அப்ப m/n equal to 2/2 equal to 1 அப்படின்னு சொல்லிடலாம். 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Simplify 36 minus 30 plus 300.3 minus 0.26 ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். 36ல 30 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 6ன்னு வரும். ஓகே. சோ இல்லனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஒரே மாதிரியான அடையாளங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஒரே மாதிரி அடையாளம்னா இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அது ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்ப ஒரே மாதிரியான அடையாளங்களை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. இங்க 300.3 இருக்கு, இங்க 36 இருக்கு. 300 plus 36 336. இங்க ஒரு புள்ளி 3 இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அடையாளங்களை ஆட் பண்ணுங்க. -30 -2.6. அப்ப என்ன வரும்? ஒரே மாதிரியான அடையாளங்கள் இருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணி அதே அடையாளத்தை போட்டுறணும். அப்ப 30.26. ஓகே. -30.26 இருக்கும். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 336.3 30.26 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு 0 போட்டுக்கலாம். கடன் கொடுத்தோம் அப்படின்னா 10ல 6 போனா 4. சோ 04. ஆன்சர் வந்து 04ல முடியணும். ஆன்சர் 04ல முடிகிறது ஆப்ஷன் பி தான். இதுதான் நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். உட்கார்ந்து நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. யூனிட் டிஜிட் வச்சே இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்து கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் வந்து 306 தான் முன்னாடி வரப்போகுது. ஓகே. கிளியரா? அடுத்த கொஸ்டின். If the mode of the given data 22.75, find the cumulative frequency. கொடுக்கப்பட்ட விவரங்களின் முகடு வந்து 22.75. அதன் குவிவு அலைவெண்ணை காண்க. அதாவது cumulative frequency என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ கிளாஸோட இன்டர்வல் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கிளாஸோட இன்டர்வல் வந்து கொடுத்திருக்காங்க. மோடு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 22.75. அப்ப 21ல இருந்து கிளாஸ் இன்டர்வல் பாருங்க. 21ல இருந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. மோடு வந்து 22.75. அப்போ மோடு எங்க இருக்கும்? இங்கதான் நமக்கு வந்து மோடு கிளாஸ் வந்து இருக்கும். ஓகே. மோடல் கிளாஸ் வந்து இங்கதான் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. சோ இப்போ நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? இதோட எனக்கு முடியுது மோடு. ஓகே. மோடு வந்து பாத்தீங்கன்னா 22.75 இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி எனக்கு 1 7 9 11 கொடுத்திருக்காங்க. குமுலேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா ஆட் பண்ணி. அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எனக்கு எவ்வளவு வரும்? இந்த 1ல இருந்து இந்த 11 வரைக்கும் நீங்க வந்து ஆட் பண்ணுங்க. இதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா அந்த மோடு எவ்வளவு இருக்கு? 22.75. இங்கதான் 28 முடியுது. இதுக்கு மேல போனோம்னு வச்சுக்கோங்களேன். 28ல இருந்து 35, 35ல இருந்து 42. இந்த 22.75 எதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணாலே அதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. 1 + 7 + 9 + 11. ஆன்சர் என்ன வரும்? 11 7 18 19 19 9 28. அப்ப இதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு முகடு வந்து ஒரு 29ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. முகடு வந்து 22.75 கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ எதுக்குள்ள இருக்கும்? இந்த 21 to 28க்குள்ள இருக்கும். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணாலே அதுதான் நமக்கு என்னது? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகே. இது எல்லாமே ஷார்ட்கட்டா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க.
ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு என்டிபிசியோட நோட்டிபிகேஷன், குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். நீங்க 0 லெவல்ல இருக்கீங்க, பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, find the ratio between the fourth proportional of 1, 3 and 6 to the mean proportion of 12 and 3. 1, 3 மற்றும் 6 ஆகியவற்றின் நான்காவது விகிதாச்சாரத்திற்கும் 12 மற்றும் 3இன் சராசரி விகிதாச்சாரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ fourth proportion எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? ABCD. ஓகேவா? ABCன்னு 3 நம்பர் இருக்குன்னா அதோட fourth proportion என்னது? D equal to BC by Aன்னு எழுதுவோம். இதுதான் நமக்கு என்னன்னு தெரியும். fourth proportion கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு தெரியும். அப்படிதானே? D equal to BC by A. அதே இது மீன் proportion எப்படி கண்டுபிடிக்கணும்? A, Bன்னு 2 நம்பர் இருக்குன்னா அதோட மீன் proportion என்னது? ரூட் AB. ஓகே, fourth proportion வந்து என்னது? BC by A. அதே மீன் ப்ரப்போர்ஷன்னா என்னது? ரூட் ஏபின்னு நமக்கு தெரியும். அப்ப யாருக்கு fourth proportion கண்டுபிடிக்கணும்? 1, 3, 6க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 1, 3, 6. அப்ப இது A, இது B, இது C. அப்போ B into C. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 into 6 divided by A னா 1. அடுத்து யாருக்கு மீன் proportion கண்டுபிடிக்கணும்? 12, 3க்கு. ஓகே, அப்ப ரூட் AB. அப்ப 12, 3 இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 12 into 3 இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இங்க 12 into 3 வந்துருச்சு. இதை எப்படி எழுதலாம்? 3 into 6ன்னு எழுதலாம். இந்த 12 into 3 வந்து உங்களுக்கு என்னது? 36. அப்ப ரூட் 36 ஓட வேல்யூ என்னது? 6. அப்ப இங்க 6ன்னு போட்டுடலாமா? அடுத்து நாம என்ன பண்ணலாம்? இந்த 6 கேன்சல் பண்ணிட்டு 3:1 தான் இதோட ரேஷியோன்னு சொல்லிடலாம். 3:1ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, 9th கொஸ்டின் பாருங்க. A trader buys some goods for rupees 200. If the overhead expenses be 10% of the cost price, then at what price should it be sold to earn 25%? ஒரு வியாபாரி சில பொருட்களை 200 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதர செலவுகள் பாத்தீங்கன்னா அடக்க விலையில் 10%. ஓகே, ஏதோ ஒரு நாற்காலியோ இல்ல ஒரு கார் என்னமோ ஒண்ணு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் வாங்குறாரு, அதை இன்னும் கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்றாரு. அது எல்லா செலவும் பண்ணி அதை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதை 25% லாபம் பெறணும் அப்படின்னு நினைச்சாருன்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப பொருளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 200. ஓகே, 200 வந்து காஸ்ட் பிரைஸ். இந்த செலவு பண்றாரு பாத்தீங்களா? அந்த பொருளை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு இதர கூடுதல் செலவுகள் பண்றாரு பாத்தீங்களா? அதுவும் யார் கையில இருந்து போடுவாங்க? அவரோட கையில இருந்தானே காசு போடுவாரு. அப்ப அந்த 10% காசும் அவருக்கு என்னது? காஸ்ட் பிரைஸ் தான். அப்ப காஸ்ட் பிரைஸ் அவருக்கு டோட்டலா எவ்வளவு வரும்? 200 இன்ட்டு இந்த 10% இருக்கு பாத்தீங்களா? இத பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/10 அப்படின்னு எழுதலாம். 1/10ன்னு எழுதலாம். அப்போ 10 ரூபாய் மதிப்புள்ள பொருள் எவ்வளவு செலவாகுது? எக்ஸ்ட்ரா ஒரு 1 ரூபாய் செலவாகுது. அப்போ 10 ரூபாய். சோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 ரூபாய் செலவு பண்றாரா? அப்ப எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 11 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ இதர கூடுதல் செலவுகள் அப்படின்னு போட்டுட்டு 200 into 10% புக்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை இந்த 200 கூட ஆட் பண்ணுவாங்க. அப்படி போட்டாலும் கரெக்ட் தான். இல்லைன்னா இந்த 10% பிராக்ஷன்ல 1/10ன்னு எழுதிட்டு பேஸ் தான் உங்களுக்கு அசல் வேல்யூ, ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ. அதுல இருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு செலவாகுது? 1 ரூபாய் செலவாகுது. அப்ப 11/10 பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்னவாகிரும்? காஸ்ட் பிரைஸ் ஆகிரும். ஓகே, இல்லனா புக்ல டைரக்டா 200 into 110 divided by 100ன்னு போட்டு கேன்சல் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அதுவும் ஓகே தான். ஓகே, எப்படினாலும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அப்ப இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், 20 into 11 வச்சுக்கோங்க. இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கு லாபம் பெறணும். ஓகே, லாபம் பெறணும். எவ்வளவு லாபம்? 25% லாபம் வேணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? அப்ப 25% பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/4 அப்படின்னு எழுதலாம். அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 4 பார்ட். லாபம் எவ்வளவு கிடைக்கி? 1 ரூபாய் கிடைக்கி. அப்ப அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? ப்ராஃபிட் எவ்வளவு? 1 ரூபாய் வேணும். அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? 5 ரூபாய்க்கு விற்கணும். ஓகே, எதுல இருந்து? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து. 4 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு வித்தாதான் 25% லாபம் கிடைக்கும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க காஸ்ட் பிரைஸ் என்ன கொண்டு வந்துட்டோம்? 20 into 11 கொண்டு வந்தாச்சு. அப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு இந்த லாபத்துல விற்கணும்னா 20 into 11 into 5/4ன்னு போட்டுடலாம். அப்ப கேன்சல் பண்ணா 1 நாள் 4, 5 நாள் 20. சோ 25 into 11. 25 into 11 ஆன்சர் என்ன வரும்? ரொம்ப ஃபேமஸான நம்பர்
275. அப்ப அந்த பொருளை 275 ரூபாய்க்கு வித்தாரு அப்படின்னா அவருக்கு 25% வந்து லாபம் கிடைக்கும். ஓகே, புக்ல எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்பா எப்படி பண்ணலாம்னா அந்த பொருளோட இனிஷியல் ரேட் எவ்வளவு 200, அதுக்கு செலவு பண்ணது எவ்வளவு 10% வந்து அடக்க விலையில செலவு பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப அதை எப்படி போட்டுக்கலாம்னா 110 டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். இன்ட்டு லாபம் வேணும், லாபம் எவ்வளவு 25% வேணும். அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு 25% அதிகமா, சோ 120 டிவைடட் பை 100 இந்த மாதிரி போட்டு கேன்சல் பண்ணிருப்பாங்க. சோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் ஆன்சர் கரெக்டா தான் வரும். நான் இப்போ போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட்ல போட்டிருக்கேன். ஓகே, அதை ஒரு ஃபிராக்ஷனா மாத்திட்டு இது வந்து எனக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சின்ன சின்ன நம்பரா இருக்கும்னு இந்த மெத்தட்ல நான் சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க இப்படியும் பண்ணலாம். இனிஷியலா அதோட விலை 200 ரூபாய், அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கையில இருந்து செலவு பண்ணது, இது ப்ராஃபிட் 25% வர்றதுக்கு 125 டிவைடட் பை 100. அப்ப இந்த 2 0 2 0 கட் ஆகிரும். அடுத்து இந்த 1 0 1 0 கட் ஆகும். 2 5 10, 2 5 10, 5 5 25. சோ இந்த 2 2 கேன்சல் ஆகிரும். கடைசி 11 × 25 தான் இருக்கும். சோ அப்படி பார்த்தாலும் ஆன்சர் உங்களுக்கு சேமா தான் வரும். என்ன மெத்தட்லனாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, இது செகண்ட் மெத்தட். இதே தேர்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளோட இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் 200 ரூபாய், அதுக்காக 10% எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்காங்க. அப்ப 200ல 10% என்னன்னு பாப்பாங்க. அப்ப 10 by 100 போட்டு 20 வருமா, 200ல 10% எவ்வளவு 20. அப்ப எக்ஸ்ட்ரா செலவு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதை வந்து கொஞ்சம் பழைய புதுப்பிக்கிறதுக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பொருளோட விலை 200 ரூபாய், அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிருக்கோம், அது ஒரு 20 ரூபாய். அப்போ ஓவராலா காஸ்ட் பிரைஸ் வந்து 220 வரும். இப்ப 25% லாபத்துல விக்கணும். 125 டிவைடட் பை 100 போட்டு சில புக்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. நீங்க எந்த மெத்தட்னாலும் சால்வ் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எந்த விதமானாலும் கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். சோ எல்லா கான்செப்ட்டுமே நீங்க பேசிக்ஸ்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா டீச் பண்ணிருப்போம். சோ அதுல பாத்துக்கோங்க பிகினர். ஓகே, அடுத்த கொஸ்டின். 10 years ago, father was 3 times as old as his son. 10 years from now, he will be twice as old as his son. What is the son's percentage? Okay, இது வந்து ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. நார்மல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். புக்ல இந்த எக்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க, அதுபடியும் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட்லயும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ் வச்சு எப்படி பண்றது நார்மல் மெத்தடுங்கிறத சொல்றேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. ஓகே, அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் சன்னு, தந்தையின் வயது மகனின் வயதில் 3 மடங்கு. ஓகே, அப்போ பையனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு எத்தனை பார்ட் இருந்திருக்கும், 3 பார்ட் வயசா இருந்திருக்கும். ஓகேவா, இப்போ இருந்து இது வந்து எப்போ 10 years ago. ஓகேவா, இப்போ பிரசன்ட்டுக்கு வரணும். அடுத்து பிரசன்ட்டுக்கு வரணும். ஓகே, இப்போ பிரசன்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா தந்தையின் வயது. ஓகே, இப்ப இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இது, 10 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பையனோட வயசுல 2 மடங்கு எதுவா அப்பாவோட வயசா. அப்போ மகனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, புக்ல எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசன்ட் அந்த 10 இயர்ஸ்க்கு எகோல இருக்க ஏஜ வந்து அப்பாவோட வயசா 3x, பையனோட வயசா எக்ஸ்ன்னு எடுத்திருப்பாங்க. இது எப்போ 10 years ago, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து பிரசன்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, ஓகே, பிரசன்ட் 2016ல இருந்து 2026க்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு 10 வருஷத்தை கூட்டணும். அப்ப இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. அப்ப பிரசன்ட்ல வர்றதுக்கு ஒரு 10 கூட்டியிருப்பாங்க. ஓகே, அப்ப பிரசன்ட்ல இருந்து அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு போனோம்னா இன்னொரு 10 வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஏன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து பிரசன்ட்டுக்கு வரணும், பிரசன்ட்ல இருந்து இன்னொரு 10 வருஷம். சோ +10 இந்த மாதிரி புக்ல போட்டிருப்பாங்க. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, இந்த 2:1, இந்த 2/1க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவாங்க, 3x + 20 டிவைடட் பை x + 20 ஈக்குவல் டு 2/1 போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3x + 20 ஈக்குவல் டு 2 × x + 20 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 3x + 20 ஈக்குவல் டு 2x + 40 அப்படின்னு கிடைக்கும். அதுல இருந்து எக்ஸோ இங்க கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது 3x - 2x வந்து என்ன வரும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். 20 எங்க கொண்டு போவாங்க, 40 - 20 வந்து 20 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 20ன்னு கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க.
10 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசு என்ன இருந்திருக்கு? எக்ஸ்ன்னு இருந்திருக்கு. சாரி 10 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசு என்ன இருந்திருக்கு? இந்தா இருக்கு பாருங்க. 3x எக்ஸ் எக்ஸ்ன்னு இருந்திருக்கா? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ன்னா பிரசன்ட்க்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அது கூட ஒரு 10 ஆட் பண்ணணும். அப்ப 20 + 10 = 30 இயர்ஸ். மகனோட பிரசன்ட் ஏஜ் வந்து எவ்வளவு? 30 இயர்ஸ். 30 இயர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் பி. இது வந்து நார்மலா நமக்கு புக்ல எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. இப்ப இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஷார்ட்கட்ல பண்ணணும் அப்படின்னு பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து என்ன ரேஷியோ? 3:1. இது வந்து 2:1. இப்ப இது 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வருது? 3 - 1 வந்து 2 வருது. இது 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 2 - 1 வந்து 1ன்னு வருது. ஓகே. அப்ப டிஃபரன்ஸ் எடுக்கும்போது பாருங்க, இங்க வர்ற டிஃபரன்ஸும், இங்க வர்ற டிஃபரன்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த மாரி சம்ம வந்து ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண முடியும். அப்படி ஈக்குவலா இல்ல அப்படின்னா, அந்த ரேஷியோவ டிஃபரன்ஸ் ஈக்குவலா வர்ற மாரி மாத்தணும். அப்போ ஃபாதர், சன்னுன்னு போட்டுக்கோங்க. அப்ப இங்க டிஃபரன்ஸ் 2 வருது. இங்க டிஃபரன்ஸ் 1 வருதா? இந்த ரேஷியோ ஃபுல்லா 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரேஷியோ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இத 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3:1. ஓகே. இது 10 இயர்ஸ் எகோ. பிரசன்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஓகே. இப்போ நமக்கு இத 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஃபாதரோடது என்ன வரும்? 4:2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இப்போ ரேஷியோவ மாத்திட்டோம். இப்ப டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 3 - 1 2 வருது. 4 - 2 2 வருது. ஓகே. அப்ப 2 பக்கமும் டிஃபரன்ஸ் வந்து சேமா வந்துருச்சு. அப்படி 2 பக்கமும் டிஃபரன்ஸ் சேமா வந்துருச்சுன்னா, இங்க பார்க்கணும். ஓகே. சோ இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா, இங்க 1 பார்ட் வரும். ஓகே. இங்க 1 இருக்கு. இங்க 2 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பார்ட் வரும். அந்த 1 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 பார்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இங்க என்னென்ன இயர்ஸ் இருக்கு? சோ பிரசன்ட்ல இருந்து இங்க ஒரு 10 வருஷம் இருக்கா? இங்க ஒரு 10 வருஷம் இருக்கு. பிரசன்ட்க்கு அப்புறம் இங்க ஒரு 10 வருஷம் இருக்கா? சோ 10 + 10 அந்த 20க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ 1 பார்ட் வந்து 20க்கு ஈக்குவல். ஓகே. சன்னோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 பார்ட் 20யா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சன்னோடது என்னது? 1 பார்ட் தான். அப்ப சன்னோட ஏஜ் 10 இயர்ஸ் எகோ வந்து உங்களுக்கு என்னது? 20. ஓகேவா? அப்போ பிரசன்ட்ல சன்னோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி 20னா, இப்ப பிரசன்ட்ல என்ன இருக்கும்? 20 + 10 30ன்னு சொல்லிறலாம். இது வந்து எக்ஸ் வச்சு பண்ணக்கூடியது. இது ஈஸியா இது 2க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். சேமா இருந்துச்சு அப்படின்னா, இது 1 பார்ட்டா கிடைக்கும். அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டூ இங்க எத்தன வருஷம் குடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். சில இதுல பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 6 இயர்ஸ், ஆஃப்டர் 6 இயர்ஸ் வெறுமனே ஆஃப்டர் 6 இயர்ஸ் மட்டும், இல்ல ஆஃப்டர் 10 இயர்ஸ் மட்டும் குடுத்திருப்பாங்க. அப்படி குடுத்தாங்கன்னா 1 பார்ட் ஈக்குவல் டூ 10ன்னு போடணும். இங்க பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எகோவுக்கும் ரேஷியோ குடுத்திருக்காங்க. 10 இயர்ஸ் ஆஃப்டருக்கும் ரேஷியோ குடுத்திருக்காங்க. அப்ப எகோவ்ல ஒரு 10, ஆஃப்டர்ல ஒரு 10 இருக்கா? அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டூ 20 அப்படின்னு போடணும் இதுல. 1 பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்களோ அதுபடி நாம வந்து சால்வ் பண்ணிறலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 80% ஆஃப் 50% ஆஃப் 3/8 ஆஃப் எ நம்பர் வந்து 537. ஃபைண்ட் த நம்பர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண். அந்த எண் என்னன்னு தெரியாது. அதத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதோட 80%. ஸோ 80/100. அந்த நம்பரோட 50%. 50/100. அந்த நம்பரோட 3/8 எடுத்தீங்க அப்படின்னா, அது 537க்கு ஈக்குவல். அப்படின்னா அந்த எண்ணை காண்க. புரியுதா? அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. அதுல இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்றோம் அப்படின்னா 537க்கு ஈக்குவல். அப்ப நம்ம கட் பண்ணலாமா? கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 0வ கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. வேற என்ன பண்ணலாம்? 0 0 கட் பண்ணியாச்சு. 8யும் 8யும் கட் பண்ணி விட்டுறலாம். 4 5 5 25 100. திருப்பி இத 3 வச்சு கட் பண்ணனா 1 3 3 17 3 51 9 3 27. அப்ப x is equal to 179 into 20ன்னு கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. லாஸ்ட் 0ல முடியணும். எல்லா நம்பருமே 0ல தான் முடியுது. அதுக்கடுத்து 9 2s are 8. அப்போ எப்படி முடியணும்? 18 முடியணும். 18 முடியிறது ஆப்ஷன் ஏ மட்டும் தான். இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லிரலாம். மத்த எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிரலாம். உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணாலும் 3580 தான் வரப்போகுது. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் படி ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்ன்னு சொல்லிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். Dilip has some hens and some goats. If the total number of animal head is 33 and the total number of animal feet is 82, how many goats does Dilip have? திலீப்பிடம் சில கோழிகளும் சில ஆடுகளும் உள்ளன.
விலங்குகளின் மொத்த தலைகளின் எண்ணிக்கை 33 மற்றும் மொத்த கால்களின் எண்ணிக்கை வந்து 82. அப்படின்னா திலீப் கிட்ட எத்தனை ஆடுகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி 9th ஜான்வரி ஷிஃப்ட் 1லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ ஹெட் வந்து எத்தனை சொல்லியிருக்காங்க? 33 ஹெட் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இத நம்ம எப்படி போட போறோம்னா, அலிகேஷன் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே. இந்த பக்கம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹென்னுன்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து கோட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து கோழி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஆடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ இங்க 33 தலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட். ஓகே. 2யும் சேர்த்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட். கால் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 82 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ புரியுதா? அப்போ நமக்கு இங்க 33 ஹெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? ஒரு கோழிக்கு 2 கால் இருக்கும். அப்ப இங்க 33 தலை இருக்கு அப்படின்னா, கோழிக்கு தனியா பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை கால் வரும்? எத்தனை கால் வரும்? இங்க லெக்க வச்சு மட்டும் தான் அலிகேஷன்ல போட போறோம். ஓகே. 33 தலை இருக்கு. ஒரு கோழிக்கு 2 கால் அப்படின்னா, மொத்தம் எத்தனை கால் வரும்? 66 கால் வரும். ஓகே. அடுத்து ஆடுக்கு பாருங்க. ஒரு ஆடுக்கு 4 கால் வரும். அப்போ 33 தலை இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை கால் வரும்? 33 × 4, 4 3 12, 12 1 13. 132 கால் வரும். ஓகே. 2யும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட் மொத்த கால்களின் எண்ணிக்கை எத்தனை வருது? 82. இண்டிவிஜுவலா வரக்கூடிய கால்களோட எண்ணிக்கையை இங்க போடணும். தனித்தனியான கால்களோட எண்ணிக்கையை இங்க போடணும். 2ம் கம்பைன் பண்ணி வரக்கூடியத மிடில்ல போடணும். புரியுதா? கோழியோட கால்களோட எண்ணிக்கை 66. ஓகே. ஆட்டோடது மட்டும் கால் பார்த்தோம்னா 132 வரும். 2யும் கம்பைன் பண்ணோம்னா கொஸ்டின்ல குடுத்திருக்காங்க 82ன்னு. ஓகே. இப்போ இத சால்வ் பண்ணுங்க. இத மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? சோ எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இத இப்படி பார்க்க மைனஸ் பண்றீங்க அப்படின்னா, இன்னொரு இத இந்த பக்கமா மைனஸ் பண்ணணும். ஓகே. இல்லன்னா இத இப்படி பண்றீங்கன்னா, இத இப்படி பார்க்க பண்ணணும். ஓகே. அப்பதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி வரும்? கரெக்ட்டா வரும். 2யுமே ஒரே டைரக்ஷன்ல மைனஸ் பண்ணக்கூடாது. ஒண்ண இப்படி பார்க்க மைனஸ் பண்ணணும். ஒண்ண இப்படி பார்க்க மைனஸ் பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க இப்படி போட்டிருக்கீங்க மேம். இத இப்படி மைனஸ் பண்ணி, இத இப்படி மைனஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். ஒண்ண வந்து என்ன பண்ணணும்? டைரக்ஷன வந்து மாத்தி மைனஸ் பண்ணணும். அப்ப 66 இங்க 82 டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 16 வரும். 132 0 இங்க 50ன்னு வரும். ஓகே. அப்போ கோழி, ஆடோட எண்ணிக்கை ரேஷியோல எனக்கு கிடைச்சிருது. கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 25:8 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. 50:16 இருக்கும். கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 25:8ன்னு கிடைச்சிரும். அப்போ இது வந்து கோழியோடது. சாரி, இது வந்து கோழியோடது ஹென்னு. இது வந்து ஆட்டோடது. ஓகே. எனக்கு மொத்த தலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு குடுத்திருக்காங்க? 33ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கோழி எத்தனை பார்ட் இருக்கு? 25 பார்ட் இருக்கு. ஆடு எத்தனை பார்ட் இருக்கு? 8 பார்ட் இருக்கு. அப்ப டோட்டலா கூட்டுனேன்னா எனக்கு டோட்டல் 33 பார்ட். அதே எண்ணிக்கையில எத்தனை சொல்லியிருக்காங்க? 33ன்னு சொல்லியிருக்காங்க. 33 பார்ட் 33க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்னது? 1ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஆடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆடுகள் எத்தனை பார்ட்? 8 பார்ட். 1 பார்ட் 1னா 8 பார்ட் எனக்கு என்ன வரும்? 8ன்னு கிடைக்கும். 8ங்கிறது ஆப்ஷன் பி. சப்போஸ் கோழிகளின் எண்ணிக்கை கேட்டா 25 தான் கோழிகளின் எண்ணிக்கை. ஓகே. சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஷிஃப்ட்லயே இன்னொரு 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து குரூப் டி எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ரிவிஷன் கிளாஸஸா இருக்கும். எனக்கு குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸையுமே நான் சால்வ் பண்ணணும் மேம். இந்த 60 டேஸும் வந்து நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல 75 டேஸ்க்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். டெய்லி காலையில பாத்தீங்கன்னா 10:30 to 12:30 வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல ஒவ்வொரு குரூப் டியோட ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே இதுல உங்களுக்கு 10,000+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருவோம். அது மட்டும் இல்லாம மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்கு தனித்தனியா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ் குடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கையில குடுத்துருவோம்.
சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே. குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்கவே இல்ல. சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட், இதுக்கு அடுத்து வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, எஸ்எஸ்சி எக்ஸாமும் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிங்க. நீங்க பே பண்ணக்கூடிய இந்த 2499 எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன்னா அதை விட ரொம்ப பெஸ்டான கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே இது 1 இயர் வேலிடிட்டில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2499 நீங்க பே பண்ண வேண்டாம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் ஆஃபர் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ண ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேரை நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கணும். பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஓகே. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல தான் உங்களால படிக்க முடியும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு, வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இது 3 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.